23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் AN எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது IBC தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரேசில் நாடு திரும்பிய நிலையில் இந்திய கடனில் இறக்குமதிகளை செய்ய ஸ்ரீலங்கா தீவிரம். 75% கடனில் இந்திய பொருட்களை வாங்க நிபந்தனை. கொழும்பில் இன்றும் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களும் முற்றுகைகளும். கோட்டாபாயவின் செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் விடுதலை முன்னணி. புதிய நாணய தாள்களை அச்சிடுவதை நிறுத்துமாறு ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம். இலங்கைக்கு உதவ முன்னர் சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை. தமிழகத்தில் திமுகவின் வரவு செலவு திட்டம் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனம். நிதி பற்றாக்குறையால் மக்களின் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் எனவும் கருத்து. உக்ரைன் பேச்சுக்களை திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக விளாடிமிர் புட்டின் குற்றச்சாட்டு. ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு தலைவர்கள் கிரெம்ளினுடன் இன்று தொலைபேசியில் பேச்சு. மேற்குலகின் ஆயுத விநியோக நகர் மீது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்கள். விமானங்கள் பழுது பார்க்கப்படும் தொழிற்கூடம் தாக்கப்பட்டதாக அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் மோசமான அந்நிய செலவாணி நெருக்கடி காரணமாக அனைத்துலக நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவெடுத்துவிட்ட நிலையில் இலங்கைக்கு சாத்தியமான நிதி உதவிகளை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவோ வாஷிங்டனில் உள்ள தமது தலைமையகத்துக்கு வரும்போது விரிவான விடயங்கள் கலந்துரையாடப்படும் என அறிவித்துள்ள நாணய நிதியம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய பணத்தாள்களை அச்சிடும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து இனிமேல் பணம் அச்சிடுவது தொடர்பாக தரவுகளை வெளியே பகிரங்கப்படுத்துவது இல்லை என ஸ்ரீலங்கா மத்திய வங்கி நேற்று முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. ஸ்ரீலங்கா பாரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நேரத்தில் சாத்தியமான நிதி உதவிகளை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்தை ஆராய்ந்துள்ளதாக வருடாந்த 4வது பிரிவு ஆலோசனைகளை தொடர்ந்து குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பணியாளர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு அறிக்கையும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. எனினும் முக்கிய தீர்மானங்களில் நிதி ஸ்திரத்தன்மையை நிறுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சியடையும் என்ற எச்சரிக்கைகளை உள்ளடக்கியுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் நிலைமை தன்மையை மீட்டெடுக்க நம்பகமான மற்றும் ஒத்திசைவான மூலோபாயத்தை செயல்படுத்துவதற்கான அவசர தேவையை சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஜெரி ரைஸ் எடுத்துரைத்துள்ளார். நிதியுதவிக்காக ஸ்ரீலங்கா சர்வதேச நாணய நிதியத்தை அணுகாது என முன்னர் தெரிவித்திருந்த போதிலும் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு நிதி நிறுவனத்தின் உதவியை நாட அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. இந்த வார முற்பகுதியில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ சர்வதேச நாணய நிதியத்தின் உயர் அதிகாரிகள் குழுவை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதாரம் பற்றிய அண்மைய மதிப்பாய்வு விடயங்கள் மற்றும் அமைப்பின் நிர்வாக பணியாளர்களின் அண்மைய குழு கூட்டத்தில் கோடிட்டு காட்டிய மதிப்பீடுகள் குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அரசாங்கத்தின் மீது மக்களுக்குள்ள பாரிய வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் தொடர்ந்தும் மக்கள் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சோசலிச இளைஞர் அணியினர் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்திருந்தனர். மக்கள் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு துரித தீர்வினை வழங்கி வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கோரும் வகையில் சோசலிச இளைஞர் அணியினர் கொழும்பில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தனர். கொழும்பு டெக்னிக்கல் சந்தியில் ஆரம்பமான எதிர்ப்பு பேரணி புறக்கோட்டை தொடர்ந்து நிலையமூடாக ஜனாதிபதி செயலகத்தை சென்றடைந்துள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்ததை அடுத்து பதட்டமான சூழலை உருவாக்கியிருந்தது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் வாக்குவாதம்
ஏற்பட்டதோடு பௌத்த மதகுரு ஒருவர் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை தாக்க முற்பட்டார். இதனால் அங்கு அமைதியற்ற நிலைமையும் ஏற்பட்டது. எரிபொருள் வரிசை வேண்டாம், இந்தியாவிற்கு வழங்கிய எண்ணெய் தாங்கிகளையும் அமெரிக்காவிற்கு வழங்கிய ஜுகதனவி மின் நிலையத்தையும் மீளப்பெறு உள்ளிட்டவை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரின் பிரதான கோரிக்கையாக காணப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து கோட்டை தொடர்ந்து நிலையத்தை நோக்கி பேரணியாக செல்லவுள்ளதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இதன் காரணமாக ஜனாதிபதி செயலக வளாகத்தில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் காவல்துறையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோர் ஜனாதிபதி செயலக வளாகத்தை முற்றுகையிட்டு ஒரு மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் அங்கு அமர்ந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக மருதானை டெக்னிக்கல் சந்தி வீதி, புறக்கோட்டை தொடருந்து நிலைய வீதி மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலக வளாக வீதி என்பவற்றினூடாக போக்குவரத்துகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தன. அத்தோடு லோட்டஸ் சுற்றுவட்டத்திலிருந்து காலி முகத்திடலில் வீதியும் சுமார் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலாக மூடப்பட்டிருந்தது. இதனால் பேருந்து மற்றும் ஏனைய வாகனங்களூடாக பயணித்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோரை போன்று வேடமிட்டு சென்றதோடு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் லட்சணையையும் எடுத்துச் சென்றனர். எவ்வாறு இருப்பினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் ஜனாதிபதி செயலகத்துக்குள் நுழைய முற்படவில்லை என்றும் அங்கு பதட்டமான சூழல் மாத்திரமே உருவாக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருந்தது. இதேவேளை தோட்ட தொழிலாளர்களாலும் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுவரேலியா, ராகலை, மாக்குடுகலை தோட்ட தொழிலாளர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இலங்கையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருவதை சுட்டிக்காட்டியும் உரிய தீர்வினை பெற்றுத்தருமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கலந்து கொண்டதோடு மாக்குடுகல நகரத்திலிருந்து புரூக்சைட் சந்தி வரை எதிர்ப்பு பதாதைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியவாறும் பேரணியாக சென்றதுடன் புரூக்சைட் சந்தியில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். உர தட்டுப்பாடு, விலை அதிகரிப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு, தொடர் மின் துண்டிப்பு போன்றவற்றால் மலையக மக்களும் ஏனைய மக்களும் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். அரசியல்வாதிகள் இன்னைக்கு ஓட்ட போடுங்கன்ட்டு மட்டும்தான் வராங்க. ஆனா ஓட்ட போட்ட பிறகு எதுவுமே மக்களுக்காக செஞ்சு கொடுத்ததுன்னு இந்த வரைக்கும் சரித்திரமே இல்லை. இன்னைக்கு மக்கள் ரோட்டா இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிருக்காங்க. அதை இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுட்டு போறாங்க. ஆனா அத்தியாவசியமான பொருளுக்கு விலையை கூட்டுறாங்களே தவிர அத்தியாவசியம் இல்லாத இந்த மது பொருளா இருக்கட்டும், சிகரெட்டா இருக்கணும், அதுக்கு அந்த விலையை வச்சுக்கிட்டு அதை இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அத்தியாவசியமான பொருள் இருக்கு, டீமாவா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், எல்லாம் பிளாக். இன்னைக்கு மக்கள் வேதனையில திண்டாடிக்கி இருக்காங்க. போராட்டம் மாக்குடுகல மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்று இந்த நாட்டிலே எங்கள் விவசாயிகளுக்கு உரம் மருந்து இல்லை. அதே போன்று தோட்ட தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய 1000 ரூபாய் கிடைக்கவில்லை. அதே போன்று இன்று டீசல் பிரச்சனை, விவசாயிகளுக்கு டீசல் இல்லை. அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு டீசலை அடித்துக் கொள்கின்றார்கள். எங்களுடைய விவசாயிகளுக்கு டீசல் இல்லை. இதன் காரணமாக இந்த போராட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய அரசாங்கம் எப்பொழுதும் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து செயற்பட்டுள்ளதாகவும் சர்வதேச அமைப்புகள் ஊடாகவும் தொடர்ந்து உதவுவதாக உறுதியளித்துள்ளதாக தனது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று பகல் மீண்டும் ஸ்ரீலங்காவிற்கு திரும்பிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்ளளவு செய்ய $1 பில்லியன் அமெரிக்க இந்தியா வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இன்று நாடு திரும்பியுள்ளார். நாடு திரும்பிய ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். சேதன பசலை மீள்பிறப்பாக்க சக்தி உள்ளிட்ட ஸ்ரீலங்காவின் முயற்சிகளை இந்திய அரசாங்கம் பாராட்டியதாக அவர் கூறியுள்ளார். $1 பில்லியன் இந்திய அரசாங்கம் வழங்கியுள்ளதோடு அதற்கு எவ்வித நிபந்தனைகளும் விதிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சாதாரணமாக வங்கியில் பெற்றுக்கொள்ளப்படும் கடனுக்கு செலுத்தப்படுவது போல் வட்டியையே இதற்கு செலுத்த வேண்டும் எனவும் 3 வருடங்களின் பின்னரே கடனை மீள செலுத்த வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். திரைசேரி மற்றும் நிதி அமைச்சகத்தின் செயலாளர் SR ஆட்டிகளே மற்றும் ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஆகியோருடன் அமைச்சர் ராஜபக்ச இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் கடந்த 15ஆம் தேதி புதுடில்லி சென்றிருந்தார். மறுநாள் அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லாவை சந்தித்தார்.
இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்க இரு நாடுகளும் எடுத்து வரும் முயற்சிகள் குறித்து இந்திய பிரதமர் மோடிக்கு நிதியமைச்சர் விளக்கம் அளித்ததுடன் ஸ்ரீலங்காவின் பொருளாதாரத்திற்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவித்தார். இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் அதன் சாகர் கோட்பாட்டில் ஸ்ரீலங்கா வகிக்கும் முக்கிய பங்கு குறித்து இந்திய பிரதமர் கருத்து வெளியிட்டதோடு ஸ்ரீலங்காவின் நட்புறவான மக்களுடன் இந்தியா தொடர்ந்து இணைந்திருக்கும் என அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ விக்ரம் மிஸ்ட்ரி ஆகியோரையும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் தனது விஜயத்தின் போது சந்தித்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் எரிபொருள், உணவு மற்றும் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையை குறைக்க உதவும் வகையில் இந்தியாவுடன் $1 பில்லியன் கடன் ஒப்பந்தத்தில் பசில் ராஜபக்ச கையெழுத்திட்டார். நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகள ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதோடு அரச வங்கியான இந்திய ஸ்டேட் வங்கியின் சார்பாக பிரதி பொது முகாமையாளர் ஸ்ரீ புஷ்கர் ஜா கையெழுத்திட்டார். இந்த நிலையில் இந்திய அரசாங்கம் வடக்கு மாகாணத்துக்கும் வடபகுதி கடற்தொழிலாளர்களுக்கும் பயனளிக்கும் வகையிலான அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் அந்த திட்டங்கள் மிக விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நடராஜன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களுக்கு இந்திய அரசாங்கத்தின் உதவியில் உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வந்திருந்த இந்திய உயர்ஸ்தானிகர் திரு கோபால் பாக்லே அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இந்த கொரோனா பேரிடை பெருந்தொற்று காலத்தில், பொருளாதார நெருக்கடி இருக்கும் காலத்தில் இந்தியா இலங்கை, குறிப்பாக வடக்கு மாகாணத்தை, இலங்கை தமிழர்களை மறக்கவில்லை. எங்கள் அக்கறை என்றும் உங்களிடம் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதை வெளிப்படுத்தும் வகையில் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அதை வெளிப்படுத்தும் வகையில் தான் இந்த கையெழுப்பு நடக்கிறது என்று சொல்லியிருந்தார். அன்று யாழ்ப்பாணத்தில் நடந்த கையெழுப்பை தொடர்ந்து அமைச்சர் ஐயா அவர்களுடன் சேர்ந்து கிளிநொச்சி, மன்னார் மாவட்டங்களிலும் கையெழுப்பை நடத்தி வருகின்றோம். இன்று முல்லைத்தீவில் நடத்தி வருகின்றோம். உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டது போல இது ஒரு ஆரம்ப கட்ட முயற்சி. வடக்கு மாகாணத்திற்கும் குறிப்பாக கடற்துறை மீனவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் அபிவிருத்தி திட்டங்களை ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றுவதாக இருக்கிறோம். இந்திய அரசாங்கம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் துறைமுக அபிவிருத்தி உள்ளிட்ட பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் முல்லைத்தீவில் இறங்குதுறை ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடற்தொழிலாளர்களில் தெரிவு செய்யப்பட்ட 200 குடும்பங்களுக்கான இந்திய அரசின் உதவியில் உலர் உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்திய தூதரகம் அதை பொறுப்பேற்று மேலும் பல உதவிகளை, வேலைகளாக இருக்கலாம், இல்ல கடல் தொழில் உபகரணங்களாக இருக்கலாம், அல்ல வேறு கட்டுமானங்களாக இருக்கலாம், முதலீடுகளாக இருக்கலாம், அவர்கள் தருவதற்கு தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை விட எங்களுக்கு அந்த வடக்கு கிழக்குல துறைமுகங்களை கட்டுவதற்கு ஒரு ஏற்பாடும் இருக்கின்றது. அந்த வகையில முல்லைத்தீவிலையும் சாலையில ஒரு இறங்குதுறை அந்த துறைமுகம் கட்டக்கூடிய நிலம் அங்கு இல்லாவிட்டாலும் ஒரு இறங்குதுறை கட்டுவதற்கான ஒரு ஏற்பாடும் இருக்கின்றது. அதை விட ஏற்கனவே இந்த வான் தோன்றது அல்லது இந்த சில இடங்கள்ல ஆழப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையிலே முன்வைச்சிருக்கின்றீர்கள். அதற்கான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் கந்தரோடை பகுதியில் புதிதாக புத்தர் சிலை ஒன்று அமைக்கப்படுவதாக வெளியான தகவல் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ME சுமந்திரன் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். இலங்கையில் உள்ள 18 மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் தாக்கம் உட்பட சீரற்ற காலநிலை காரணமாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று திடீரென வீசிய சுழல் காற்று காரணமாக பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன.
கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத்தின் வழிகாட்டுதலின் கீழ் அம்பாறை மகாஓயா நீலக்கல் வன பகுதியில் 2700 மூலிகை செடிகளை நடும் விசேட வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நேச்சர் சீக்ரெட் நிறுவனம் குறித்த மூலிகை பொருட்களை அன்பளிப்பு செய்திருந்தது. இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்களுக்கான மருத்துவ செடிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை அருள்மிகு மாதுமை அம்பாள் உடனுரை கோணேஸ்வர பெருமானின் வருடாந்த பங்குனி உத்திர மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய திருவிழா இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய இனவாத போக்கை மறுத்தளிக்கும் வண்ணம் இனமத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மூவின மக்களும் ஒன்றிணைந்து களவிஜயத்தை மேற்கொண்டிருந்ததாக மட்டக்களப்பு எஹட் ஹரிட்டாஸ் நிறுவனத்தின் இணைப்பாளர் தெரிவித்துள்ளார். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரேசில் நாடு திரும்பிய நிலையில் இந்திய கடனில் இறக்குமதிகளை செய்ய ஸ்ரீலங்கா தீவிரம். 75% கடனில் இந்திய பொருட்களை வாங்க நிபந்தனை. கொழும்பில் இன்றும் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களும் முற்றுகைகளும். கோட்டாபாயவின் செயலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் விடுதலை முன்னணி. புதிய நாணய தாள்களை அச்சிடுவதை நிறுத்துமாறு ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தம். இலங்கைக்கு உதவும் முன்னர் சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை. தமிழகத்தில் திமுகவின் வரவு செலவு திட்டம் மீது எதிர்க்கட்சிகள் விமர்சனம். நிதி பற்றாக்குறையால் மக்களின் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றம் எனவும் கருத்து. உக்ரைன் பேச்சுக்களை திட்டமிட்டு தாமதப்படுத்துவதாக விளாடிமிர் புட்டின் குற்றச்சாட்டு. ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு தலைவர்கள் கிரெம்ளினுடன் இன்று தொலைபேசியில் பேச்சு. மேற்குலகின் ஆயுத விநியோக நகர் மீது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்கள். விமானங்கள் பழுது பார்க்கப்படும் தொழிற்கூடம் தாக்கப்பட்டதாக அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.